ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் நம்ம 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி ஒரு பலமான ஒரு சேனலாக ஆயின்னு இருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எல்லாம் நீங்கள் தான். பிகாஸ் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இந்த அளவு ஒரு 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 அது அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான சேனலாக இப்போ நம்ம ஆயின்னு வரோம். பிகாஸ் எல்லாம் உங்களால் தான். ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க நீங்கள் இந்தமாரி வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த வீடியோ நான் மெயினாக இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கேன். பட் இப்போ நான் சொல்ல போகிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி தெரியாமலும் இருக்கிறாங்க நிறைய பேர். அதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் டேட்டா வந்து நம்ம திருப்பியும் நம்ம யூஸ் பண்ண டேட்டா வந்து திருப்பியும் நம்மளுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். அது என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பேக் அப்படின்ற ஒரு ஆப்பு. அது ஆப் மூலிமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண எம்பி வந்து திருப்பியும் உங்களுக்கு ரிப்பீட்டு நீங்களே ஈஸி பண்ணி திருப்பியும் அது யூஸ் பண்ணுற மாதிரி. அதை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தமிழாக இருந்தால் நம்ம கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அதையும் அழுத்திக்கோங்க. பிகாஸ் நாங்கள் எந்த ஒரு வீடியோ விட்டாலும் உடனுக்குடனே நீங்கள் அதை பார்க்க முடியும், உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த நியூ டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அந்த விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். வாங்க நீ கான்செப்ட்டுக்குள்ளே போகலாம். அதாவது டேட்டா பேக், அதாவது டேட்டா வந்து திரும்பியும் நம்ம யூஸ் பண்ண டேட்டா வந்து திருப்பியும் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு ஆப் இருக்குது, டேட்டா பேக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிது. ஓகேங்களா? இது ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிது, ஃப்ரீ தான். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே இப்படி வரும். நான் ஆல்ரெடி இது ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதாவது உங்கள் இமெயில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு செகண்ட் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும், அது கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பரு, அந்த மொபைல் நம்பர் வந்து உங்கள் ஃபோனில் சிம் கார்டு போட்டிருக்க நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் ஒரு வெரிஃபிகேஷன் வரும். வெரிஃபிகேஷன் வந்து அந்த சிம் வந்து உங்கள் ஃபோன்லேருந்தே தான் அந்த 6 டிஜிட் நம்பர் வரும். தானாகவே சிங்க் ஆகி தானாகவே லாகின் ஆகிடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதனால தான் உங்கள் மொபைலில் இருக்கிற நம்பரே போட சொல்கிறேன். அது ஒரு மெயின் ரீசனு. இப்போ வந்து எப்புட்றா இது திருப்பியும் அதாவது நம்ம யூஸ் பண்ண டேட்டா வந்து திருப்பியும் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு நடுவில் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதை வந்து திருப்பியும் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லணும் இல்லைங்களா நம்ம சேனலில், அதனால் திருப்பியும் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணி இது பண்ணேன். அதுக்குள்ளே 4 MB 826 KB அது நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு. இந்தமாரி பல இது வருங்க, மெசேஜரு, யூசி ப்ரௌசரு. நீங்கள் இதிலேயே அதாவது இங்கே நிறையா ஆப்ஸ் வரும். அந்த ஆப்ஸில் போய் நீங்கள் அப்படியே டேட்டா பேக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் எல்லாமே வரும். இப்போ நம்பிக்கை இல்லையா? இப்போ வந்து 4 MB இருக்குங்க. 4 MB 826 KB. ஓகே, அவ்வளோ இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இந்த இடம் வந்து இப்போ பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடியே நான் பண்ணி காட்டுறேன். இந்த இடம் வந்து நம்ம இப்போ அதிகமாக்க போகிறோம். 4 MB வந்து அதிகமாக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஓப்பன் FBA கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஏதோ ஒரு சில விஷயம் பண்ணுறேன். FBயில் வந்து ஒரு சில இது பண்ணுறேன். தட் மீன் ஏதோ பார்க்குறேன், சம்திங் மெசேஜ் பண்ணுறேன், வீடியோ பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் கூட நிறையா வீடியோ வரும், அதெல்லாம் பார்ப்போம். இப்போ அந்தமாரி நம்ம பார்த்துனே வரும்போது நம்மளுக்கு வந்து எம்பி அது வந்து ஏறினே இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஏறினே இருக்கும். அந்த மொபைல் வந்து அதாவது அந்த 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 எம்னா வந்து அந்த ஆப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகி போயிட்டு அந்த ஆப்லேருந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்ல வர்றது. இப்போ வந்து நான் வந்து சர்ச்சில் வந்து சன் மியூசிக் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதில் நான் வீடியோ பார்க்குறேன்னு வைங்களேன். சன் மியூசிக் அது கொடுத்துருக்கேன்.
இப்போ நிறையா எஃபிலே பார்த்தீங்கன்னா நியூவான வீடியோ, அதாவது ட்ரெண்டான அவங்க திறமையை காட்டுற வீடியோ எல்லாமே நிறையா வராங்க. ஒரு சில வீடியோலாம் நம்ம பார்த்துக்கினே இருப்போம். அதில் இப்போ நம்ம பார்க்க பார்க்க அது வந்து ரிப்பீட்டு நம்மளுக்கு ஆகிடும். அதாவது நம்ம இந்தமாரி யூஸ் பண்ண அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்கில், அதாவது நம்ம டேட்டா பேக்கு போயிட்டு அதில் எப்பவுமே டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் பிரச்சனை. அதே மாதிரி இந்த வாட்டி வந்து அதாவது இந்தமாரி நம்ம வீடியோ பார்க்க அது டேட்டா பேக் ஆகிட்டு நம்ம அந்த டேட்டா வந்து அந்த ஆப் நம்ம வச்சுருக்கீங்களா அதுலேருந்து நம்ம நம்பருக்கு ஈஸி பண்ணிக்கலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த எம்பியை வச்சு நம்ம திருப்பி யூஸ் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம சேனலில் எடுத்து விட்ருக்கோம். அதெல்லாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுருந்தாங்க, அதனால தான் ஸ்பெஷலாக விட்ருக்கோம். இது யூஸ் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் கொஞ்சம் பார்த்தேன் இல்லைங்களா, இப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இது உள்ள வந்தேன். கொஞ்சம் செல்லு ஸ்லோவாக இருக்குது, அதான், வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் பேக் வந்துட்டேன். என்னடா 4 எம்பி 826 கேபி அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் கீழே பூஸ்ட் பட்டனுக்கு பார்த்தீங்களா, இது அழுத்திடணும். இது அழுத்தினா தான் இப்போ கரண்ட்டாக இப்போ நம்ம யூஸ் பண்ண எம்பி வந்து அந்த அக்கௌண்ட்டில் போய் சேவ் ஆகும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கோங்க, அந்த இப்போ இதில் இருக்கிற எம்பி வந்து மாறும் பாருங்கள். அதாவது 4 எம்பி 826 கேபி அது வந்து இப்போ மாறப்போகுது. இப்போ எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னா 202 கேபி அதை எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அது ஆட் ஆகிடும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 5 எம்பி 5 கேபி அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. இப்போ மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஓகே இதெல்லாம் ஏறுது, ஓகேடா, இப்போ வந்து நீங்கள் எப்படி ஈஸி பண்ணுவீங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள கேள்விகள் எழும்பலாம். அப்படியே அதிலே ஒன்றுமே இல்லைங்க, ரீசார்ஜ் நவுன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த கண்டிஷனு, நீங்கள் இந்த ஆப் மூலிமா ஈஸி பண்ணுறது வந்து நீங்கள் வந்து மினிமம் 150 எம்பி வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஈஸி பண்ண முடியாது. அப்புறம் ஆவலை கேவலைன்னு தப்பு சொல்லாதீங்க, நீங்கள் சொன்னது ஒர்க் ஆகலன்னு சொல்லாதீங்க. பட் நீங்கள் 150 எம்பி மேலே வச்சுக்கின்னு உங்கள் மொபைல் நம்பரு, உங்கள் கரெக்டான என்ன கஸ்டமர், அதாவது ஏர்செல்லா அதுமாரி எல்லாமே உங்கள் ஆப்ரேட்டர் கொடுத்து ஈஸி கொடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஆகுது. யூஸ் பண்ணுறதால தான் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சஜஸ்ட் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இப்போ மொபைலில் பேக்கப் மட்டும்தான் வருதுங்களா, வேறு எதுலேயும் இந்த ஆப் வச்சு வேறு எதுவும் யூஸ் இல்லைங்களா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். அவங்களுக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போகிறோன்னா, அதாவது ஸ்பீட் டெஸ்ட்டுங்க. இப்போ நம்ம மொபைல் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ஒர்க் ஆகுது அப்படின்றதும் நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ கரண்ட் ஸ்பீடு வந்து இந்த வந்து 3.74, அதாவது நான் ஜியோ தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இவ்வளோ ஸ்பீடு எங்கள் ஏரியாவில் கிடைக்கிது அப்படின்றது தான் காட்டுது. ஓகே, இதுவும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதாவது இன்னொரு விதத்தில் நீங்கள் எப்படி டேட்டாவை நம்மளுக்கு டேட்டா நிறையா வரைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி கான்ஸ்டன்ட், அதாவது ஒரு போட்டி வைப்பாங்க. போட்டினா அவங்க சொல்கிற ஒரு சம்திங் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து 15 எம்பியாம். அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ எங்கே பார்த்துங்க, அதெல்லாம் சும்மா இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது ட்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதாவது கான்ஸ்டன்ட் என்டர் கண்டெஸ்ட் அதை நான் கொடுத்து நான் உள்ளே என்டர் ஆகிட்டேன்னா அது வந்து நான் உள்ளே போயிடுவேன். அது அந்த கான்ஸ்டன்ட்டில் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த எம்பி 15 எம்பி நான் எக்ஸ்ட்ராவாக வர வச்சுப்பேன். இந்தமாரி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்தமாரி மேலும் புதிய வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனலில் வந்து வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தமிழாக இருந்தால் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோவை பிடிச்சிருந்தா பக்கத்தில் லைக் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸை இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் டேட்டா பேக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், பிகாஸ் அவங்களும் யூஸ் பண்ணிட்டோம். இந்த முக்கியமாக இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லா விதமான வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இந்த புதிய வீடியோவெல்லாம் நம்ம ட்ரெண்டிங் தமிழ் சேனலில் வந்துக்கினே இருக்கும். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இதோட புதிய வீடியோவோடு சந்திக்கிறேன். அன்டில் தென், இது உங்கள் ட்ரெண்டிங் தமிழ். நான் உங்கள் ரகுபாலா. இதோட புதிய வீடியோவோடு சந்திக்கிறேன். பை பை, see you later.